Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா ஜிஞ்சர் பியர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஜிஞ்சர் பியர் நான் யூசுவலா பண்றது மாதிரி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வச்சு பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா ஜிஞ்சர் பக் வச்சு பண்ண போறேன். ஜிஞ்சர் பக் எப்படி ரெடி பண்ணனும் அப்படிங்கறது நான் ஆல்ரெடி சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியலனா போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா வீட்ல ஜிஞ்சர் பியர் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜிஞ்சர் பியர் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு அரை கப் அளவு இஞ்சி எப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தோலை நீக்கணும்னு தேவையில்லை. அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் இஞ்சியா யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கட் பண்ண இஞ்சியை வந்து மிக்ஸி ஜார்ல போடலாம். இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி. இந்த சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் எது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லெமனை இப்படி புழிஞ்சு அதில் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இனி ஜிஞ்சர் பியர் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விரிஞ்ச பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ இது கூட நம்ம இந்த இஞ்சி சீனிலாம் சேர்த்து அரைச்ச இந்த மிக்சரை ஆட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த இஞ்சியை வந்து இப்படி அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக பொடியாக கட் பண்ணி கூட போடலாம். ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக போடும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஒரு 4-5 முழு மிளகு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். இது போடும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதையும் போடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இந்த தண்ணியை ஸ்டவ்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்ல பாயில் ஆக விடலாம். இந்த ஜிஞ்சர் வாட்டரோட ஸ்மெல் வந்து நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு இஞ்சியோட வாசனை வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இது வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் ஆகிடக்கூடாது. ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இனி இதை மூடி கொஞ்சம் ஆற விடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பாயில் பண்ணின ஜிஞ்சர் வாட்டரை எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா இப்போ ஆறி இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஜிஞ்சர் பியர் பண்றது வந்து ஈஸ்ட் ஆட் பண்ண போறது இல்ல. ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஜிஞ்சர் பக் ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த ஜிஞ்சர் பக்ல ஒரு அரை கப் அளவு ஊற்றலாம். இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒரு அரை கப் அளவு போதும். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இனி இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு அது மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த சாறுலாம் அதில் இருந்து வெளியாகிரும். இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இனி இதை கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளிப் டாப் பாட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரணமான கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் ஒரு புனல் வச்சு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜிஞ்சர் வாட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். இதே இது சாதாரண பாட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூன் வச்சு பாட்டிலோட வாயை வந்து இதை நல்லா வந்து டைட்டாக வந்து மூடிடுங்க. இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு நமக்கு வந்து வெளியாக இந்த பலூனில் வந்து ஏர் வந்து ஃபில் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக ஊத ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் அந்த பாட்டிலோட மூடியை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ப்ரெஷரில் வந்து பாட்டில் வந்து வெடிச்சிடும். இந்த பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக ஒரு பாதி அளவு அல்லது ஒரு 3/4 அளவு ஊற்றினா போதும். இனி இதை மூடி வச்சிடலாம்.
இப்போ இந்த பாட்டிலை எடுத்து ஒரு 3-4 நாள் அப்படியே தனியாக வச்சிடலாம். மினிமம் ஒரு 48 மணி நேரமாவது நீங்கள் வந்து அதை வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகி வந்து பியர் வந்து கரெக்டாக வரும். பட் மறக்காமல் 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அந்த பாட்டிலோட மூடியை லைட்டாக திறந்துட்டு அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ப்ரெஷரில் வந்து பாட்டில் வந்து வெடிக்காமல் இருக்கும். அதே இது நீங்கள் வந்து சாதாரண பாட்டிலில் பலூன் வச்சு நீங்கள் வந்து இந்த பியர் வந்து ரெடி பண்ணீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து பலூனில் தான் ஃபில் ஆகி அந்த பலூன் தான் வெடிக்குமே தவிர பாட்டில் வெடிக்காது. இப்போ இந்த பாட்டிலை எடுத்து வீட்டில் உள்ள ஒரு வார்ம் பிளேஸ்லேயே வச்சிடலாம். கிச்சன், கபோர்டு, ஸ்டோர் ரூம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த பாட்டிலை தனியாக எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு வந்து இதே டைமில் வந்து எடுத்து அந்த பாட்டிலில் கேஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அகைன் மூடி வச்சிடலாம். இப்படி வந்து ஒரு 3ஆவது நாள் வந்து நம்ம செக் பண்ணலாம். முழுசாக ஒரு 3 நாள் ஆகியிருக்கு. இனி இந்த பாட்டிலோட லிட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்க எந்த அளவு எவ்வளோ கேஸ் வந்து வருதுன்னு பாருங்க. சூப்பராக ஆகியிருக்கு. 3 நாளையில நமக்கு வந்து பியர் ரெடி ஆயாச்சு. இனி இதை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றலாம். இப்போ இந்த கிளாஸில் தேவையான அளவு கொஞ்சமாக ஐஸ் கியூப் போடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜிஞ்சர் பியரை ஊற்றலாம். இந்த பியர் வந்து இப்போ கொஞ்சம் லைட் ஃப்ளேவராக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் ஃப்ளேவராக வேணும்னா இது மினிமம் வந்து ஒரு வாரமாவது வைங்க. அப்போ நல்லா புளிச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும். நல்ல பபிள்ஸ்லாம் வரக்கூடிய ஃப்ளேவராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.